வணக்கம். என் நேம் சிவகுடி ராஜேஷ். இதுக்கு முன்னாடி 2024 எனக்கு கலைரத்னா விருது கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதான் எனக்கு முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மூலிமா கொடுக்குற விருது. இதுதான் ஃபஸ்ட் டைம், இத்தனை வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுக்குறாங்க. இதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விருதை பாண்டிச்சேரியில் யாருமே செய்யலை. இதுக்கப்புறம் செய்ய போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை செஞ்சுக்கிறதால நான் மிகவும் ரொம்ப பெருமையாகப்படுறேன். அதே மாதிரி என்னை சார்ந்த இசை கலைஞருக்கும் இந்த விருதை இனிமேல் இதை கொடுக்கணுன்னு நான் ரொம்ப அது ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். நான் இப்போது நீங்கள் சார்லஸ் மார்ட்டின் சார்கிட்ட இந்த அவார்டு வாங்குறீங்களா, அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஸ்பீச்சை பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார், இந்த உலகத்தில் யாருக்கு நம்மளை பிடிக்கலன்ற விஷயம்லாம் கிடையாது. ஒருத்தவன் வெளிநாட்டில் போய் நான் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும், நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். நமக்கு இந்த ஊர் செட் ஆகலை, நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் மற்ற வேலை செஞ்சு நம்மளும் மற்றவங்கள மாதிரி அவனை நினச்சேன். பட் அவர் சொன்ன இந்த விஷயத்துலேருந்து ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தா, நாம் ஏன் மற்ற ஊருக்கு போகணும், இந்த ஊர்லேருந்து நாம் சாதிக்கணும் அப்படின்ற வெறியை எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மியூசிக்கை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு மியூசிக் தான் என்னை வாழ வச்சுருக்குது. இந்த மியூசிக் தான் என்னை தமிழ்நாடு ஃபுல்லாக என்னை தெரிய வச்சுருக்குது. அதுக்கு காரணம் மியூசிக். அதே மாதிரி அவர் மார்ட்டின் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஊரை முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு ஆக்கணும்னு அவர் சொன்ன மாதிரி நானும் அப்படி தானே